அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஜெனரேட்டிங் ஃபங்ஷன் டைப் 3 அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். ஃப்ரம் த ஹாமில்டன் பிரின்சிபல் நமக்கு என்ன தெரியும்னா, PQ டாட் மைனஸ் த H, த ஓல்டு லெக்ராஞ்சியன் தட் வில் பி ஈக்குவல் டு த நியூ லெக்ராஞ்சியன் கேப்பிட்டல் P டைம்ஸ் Q டாட் மைனஸ் த காமில்டோனியன், த நியூ காமில்டோனியன் பிளஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்ஷன் ஜெனரேட்டிங் ஃபங்ஷன் by dt. இதுதான் நமக்கு ஹாமில்டன் பிரின்சிபல் வந்து நமக்கு இருக்கிற ஒரு ஈக்குவேஷன். இப்போ டைப் 3 ஜெனரேட்டிங் ஃபங்ஷன் எப்படி சூஸ் பண்ண போறோம்னா, த டைப் 3 த ஜெனரேட்டிங் ஃபங்ஷன் இஸ் ஈக்குவல் டு த டைப் 3 ஜெனரேட்டிங் ஃபங்ஷன். இதில் என்ன வரும்னா, த ஸ்மால் மொமெண்டம் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் த டைப் 3 ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் மொமெண்டம் த கேபிட்டல் நியூ position coordinate, old momentum coordinate. இதுதான் third type of generating function. Plus small p small q. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ எப்போனா f3 இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப், இது என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ லெஜெண்டரி ட்ரான்ஸ்ஃபார்ம். f3 இஸ் அ லெஜெண்டரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் த கேபிட்டல் f அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, the df by dt total derivative of the function என்னன்னு தேவை. ஸோ df by dt என்னன்னு எடுத்தீங்கன்னா, the capital df by dt is equal to, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா f3 is a function of p, q as well as t. டைமை பொறுத்த எக்ஸ்பிளிசிட்டாக டிபெண்ட் பண்ணியிருந்தால் tன்னு வச்சுக்கலாம். the total derivative of the function அப்படின்னா ஃபஸ்ட்டு f3 என்னன்னு எழுதணும், அதுக்கப்புறம் இந்த pq எழுதணும். ஸோ இதை எழுதுனீங்கன்னா என்னன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ், ஏன்னா 3 கோஆர்டினேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால f3 we have to write in terms of the partial coordinate of the with respect to p, the small p as well as capital Q time t. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா டைம் t பொறுத்திருக்கோம். dou f by dou t 3 கோஆர்டினேட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால இந்த டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவாக பிரித்து எழுதலாம். ஸோ dou f3 here. ஸோ இங்கே என்ன வரும்னா dou f3 by dou small p dp by dt small p by dt. அப்புறம் f3 as a function of q. அப்போனா நெக்ஸ்ட் ஒன்று என்ன வரும்னா dou f3 by dou capital Q dq by dt plus இப்போ டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f3 என்னன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே நம்ம டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் எடுக்கணும். இதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு p எடுக்கணும். த p டாட் டைம் டெரிவேட்டிவ் போட்டு எடுத்தோன்னா q வச்சுக்கணும். டிஃப்ரென்ஷியேஷன் பை பார்ட்ஸ்ன்னு இதை சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸில். அதுக்கப்புறம் p வச்சுக்கிட்டு q டாட் எடுக்கணும். ஸோ இதுதான் த டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் த pq. இப்போ நமக்கு df by dt என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதை டைரெக்டாக நம்ம என்னென்னா நம்ம ஹாமில்டன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன்லேருந்து கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா, த லெஃப்ட் ஹேண்ட் சைடு p q டாட் மைனஸ் h, இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு த ஓல்டு லெக்ராஞ்சியன். த நியூ லெக்ராஞ்சியன் என்ன இருக்குன்னா p q டாட் த கேபிட்டல் p கேபிட்டல் qல நியூ லெக்ராஞ்சியன் த நியூ ஹாமில்டோனியன் கேபிட்டல் k ப்ளஸ் df by dt, அதாவது இதனுடைய டோட்டல் டைம் டெரிவேட்டிவ். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே எழுதலாம். dou f3 by dou t. அப்படியே இதை காப்பி பண்ணி கூட போட்டுடலாம். நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுடலாம். இருங்க, இதை அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் V, இது இன்னும் கொஞ்சம் இருங்க கீழே. எஸ், இங்கே வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதை காப்பி பண்ணி போட்டால் ரொம்ப எழுதுகிற நேரம் மிச்சமாகுது, அதனால் அப்படி பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே q டாட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் நமக்கு அந்த டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் த f df by dt. இதை எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம் இங்கே
பாருங்க வேற எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. the total time derivative of the generating function f வந்து இப்படி எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன செய்யணும், the similar term கலெக்ட் பண்றோம். அதுக்கு என்ன செய்யறோம்னா ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0ன்னு வச்சுக்கிட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் கொண்டு போயிடும். அதுக்கு அகைன் என்ன செய்யலாம்னா ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேற எதுவும் நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ இது என்ன செய்யலாம்னா இது கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன வருதுன்னா இது கொஞ்சம் சூஸ் பண்ணி நேராக எழுதிக்கலாம். எஸ். ஸோ நேராக வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். நமக்கு அழகாக வந்துடுச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்னா 0 ஆகிடும். எல்லாத்தையும் நம்ம என்னென்னா ஒரு சைடு புஷ் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணிட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆகிடும். இந்த PQ டாட் மைனஸ் ஹச் இந்த பக்கம் போனால் உங்களுக்கு என்னென்னா மைனஸ் PQ டாட் ப்ளஸ் ஹச். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன செய்யலாம்னா சிமிலர் டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த 0 ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா இப்போது இந்த டேர்மில் என்னென்னா கேபிட்டல் PQ டாட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து P டாட் இருக்குது. இதையே இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்லணும்னா கேபிட்டல் PQ டாட் மைனஸ் K ப்ளஸ் தோ F3 by dou T plus dou F3 by dou here small p dou p விட்டுட்டேன். ஸோ டைம்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா dp by dt அதை வந்து என்னன்னு சொல்லணும்னா p dot the total time derivative of the momentum. இங்கே பார்த்தீங்கன்னா dou F3 by dou q the capital Q. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா the q dot இந்த dq by dt q dotனு எடுத்துக்கிறோம். மீதி என்ன இருக்குன்னா p dot q ப்ளஸ் p q dot. இங்கே வந்து டாட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். இங்கே காப்பி பண்ணும்போது அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ரீஅரேஞ்ச் பண்ண டேர்ம் இருக்குது. என்ன இருக்குன்னா p q dot மைனஸ் ப்ளஸ் ஹச். இப்போ நம்ம சிமிலர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கலெக்ட் பண்ணலாம்னா ஈக்குவல் டு 0 0 ரைட் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் டிடியால் மல்டிப்ளை பண்ணலாம். ஏதாவது அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ண முடிஞ்சு கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதுன்னா இங்கே P டாட் Q PQ டாட் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே என்ன டேர்ம் இருக்குன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ அழகாக கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிடியால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் ஈக்குவேஷனாக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எழுத போகிறோம். அதுக்கோசரம் டிடியால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PQ டாட் இருக்குது. இங்கே dou F3 by dou Q டாட் இருக்குது. Q டாட்டை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குன்னா கேபிட்டல் P ப்ளஸ் dou F3 by dou Q. காமனாக நீங்கள் வெளியில் என்ன எடுத்துக்கலாம்னா Q டாட் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ Tயால் மல்டிப்ளை பண்ணல, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை மல்டிப்ளை பண்ணுற போல் எழுதலாம். இதை Q டாட் வந்து dq by dtன்னு கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இங்கே வந்து P டாட் இருக்குது, இங்கே ஒரு P டாட் இருக்குது. காமனாக P டாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னா Q ப்ளஸ் dou F3 by dou P into P டாட். மீதி என்ன டேர்ம் இருக்குன்னா இங்கே மைனஸ் K dou F3 by dou T, இங்கே ப்ளஸ் ஹச். ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா K H மைனஸ் K ப்ளஸ் dou F3 by dou T. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஈக்குவல் டு 0. இப்போது இதுதான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் என்ன செய்யலைன்னா டிடியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் என்ன செய்யலைன்னா டிடியால் ஹோல் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கேபிட்டல் P ப்ளஸ் dou F3 by dou T dou F3 by dou Q
இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா dq மட்டும். ஏன்னா dt கேன்சல் ஆயிடும். dq மட்டும் கிடைக்கும். The second termல என்னன்னா q plus dou f3 by dou p dp by dtல உங்களுக்கு என்ன dp மட்டும் இருக்கும். dt கேன்சல் ஆயிடும். plus h minus k plus dou f3 by dou t times dt. நான் என்ன செய்றேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து மல்டிப்ளை பண்ணுறதா நினச்சிங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருந்து மல்டிப்ளை பண்ண ப்ராப்ளம். ஏன்னா இது மேலே ஆப்ரேட் ஆகணும், இது மேலே ஆப்ரேட் ஆகணும். அதனால அந்த கன்ஃபியூஷன் வேணாம். ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து மல்டிப்ளை பண்ணுற போல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். ஏன்னா dq இஸ் நாட் 0, the dp இஸ் நாட் 0, dt இஸ் நாட் 0. மூணுமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ அப்போனா அந்த கோஎஃபிஷியன்ட் கோஸ் டு 0 அப்படின்னா என்ன செய்யலைன்னா the first dq கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P the new momentum coordinate the derivative of the f3 function by the dou q equal to 0. அப்படின்னா இது என்ன உங்களை நமக்கு தரும்னா the capital P the new momentum coordinate once the generating function என்ன தெரிஞ்சுட்டா ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் the new momentum coordinate கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நியூ மொமெண்டம் தெரிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் த f3 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா த கேபிட்டல் P என்னன்னு கிடைச்சிடும். ஸோ செகண்ட் கோஎஃபிஷியன்ட் த dp கோஎஃபிஷியன்ட் த ஸ்மால் கோஆர்டினேட் dq ப்ளஸ் dou f3 த ஸ்மால் மொமெண்டா p ஈக்குவல் டு 0. அப்படின்னா இதை என்ன செய்யணும்னா இந்த q மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு தரலாம். dou மைனஸ் dou f3 by dou p. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்குது. இது அப்போனா f3 தெரிஞ்சிட்டா வாட் இஸ் அ ஸ்மால் க்யூன்னு கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மால் க்யூ கோஆர்டினேட் என்னன்னு தெரிஞ்சால் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் f3 ஜஸ்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணால் கிடைச்சிரும். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் கோஎஃபிஷியன்ட் இதை நாம் ஈக்குவல் டு 0 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா த k ஈக்குவல் டு h ப்ளஸ் dou f3 by dou t இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போனா these are the three set of equation that will tells us the third kind of generating function. ஒரு கோஆர்டினேட்டோ இல்லை மொமெண்டமோ கொடுத்துட்டா சப்போஸ் ஓல்டு கோஆர்டினேட் இல்லைனா நியூ மொமெண்டம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம f3 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா f3 என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா வாட் இஸ் அ நியூ மொமெண்டம், வாட் இஸ் அ நியூ கோஆர்டினேட், அதாவது அந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அந்த நியூ கோஆர்டினேட் என்ன, நியூ மொமெண்டம் என்ன அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.